இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 பார்த்ததுல எங்கள் மாமியார் வீடு. இப்போ சுத்தம் பண்ண போகிறது எங்கள் வீடு. எங்கள் வீட்டை பெருசெல்லாம் சுத்தம் பண்ண தேவையில்ல. முன்னாடி அந்த ஹாலு கிச்சன் நாங்கள் யூஸ் பண்ணுறதுல அங்கேயே சமைக்கிறதுனால வாரத்தில் ஒரு டைம் வீட்டை கூட்டினாலே போதும். வீட்டில் பெருசாக எந்த தூசியும் வராது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட் வேப்ப மரம்லாம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வேப்பத்தலையாக கொட்டிகிட்டு இருந்துச்சு. வாரத்தில் 2 நாள் கூட்டுற மாதிரி இருந்துச்சு. இல்லை ஒரு டைம் அதிகமாக கூட்டும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட்டுற மாதிரியே இருந்துச்சு. இப்போ போக போக வேப்பத்தலைலாம் வளர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வேப்பம் பூவெல்லாம் கீழே கிடக்குது பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாக அது கீழே கொட்டுது. ஆனால் அவ்வளோக்கு குப்பை இருக்கிற மாதிரி தெரியலன்னு விட்டுருவோம். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குப்பை செம்மையாக சேர்ந்துடும். எங்கள் வீட்டு முன்னாடி கூட்டுறதெல்லாம் சும்மா கிடையாது. ஸ்பேஸ் நல்லா பெரிய ஸ்பேஸாக தான் இருக்கும். எங்கள் ஹஸ்பண்டை ஒரு நாள் நீ கூட்டி பாரு இதோட நிலமை தெரியுங்கன்னா, இது வரைக்கும் இந்த வீட்டை ஒரு டைம் கூட அவர் கூட்டினதே கிடையாது. நானே தான் செய்கிறேன். இத்தனை வேலையை முடிச்சுட்டு வீட்டில் போய் உட்காந்தா அழுக்கு துணியை அவங்க எப்படி தருமா, அந்த வாஷிங் மிஷின்லேயே அந்த அழுக்கு துணி போட மாட்டாங்க. வீட்டில் இங்கே மாட்டி கிடக்கும். எங்கே நல்ல துணியெல்லாம் மாட்டுறோமோ அங்கே தான் அழுக்கு துணியும் மாட்டி வச்சுருப்பாங்க. அது எப்படி நம்மளுக்கு தெரியும் அது அழுக்கு துணின்னு? இவ்வளோ வேலை செஞ்சு முடிச்சு கேட்பாங்க பாரு, ஏன் துணி எடுத்து துவைக்க மாட்டேன்னு. அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நைட்டுக்கு நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி சப்பாத்தி செஞ்சு அந்த சாப்பாடை வச்சு எல்லாம் சாப்பிட்டு நைட்டு படுக்கிறதுக்கே மணி கரெக்டாக 10 மணி ஆயிரும். ஸோ எப்பா